ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நீங்கள் தைரியசாலிகளாய் மாற வேண்டும் என்றால், உங்களுக்குள்ள தைரியம் வரணும்னா நீங்க எடுக்க வேண்டிய முயற்சி, எடுக்க வேண்டிய மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, தேவன் என் கூட இருக்கிறார் என்று நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க தைரியசாலிகளா மாற முடியும். அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கட்டும், அந்த போராட்டம் எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம். நான் சொல்றேன், உங்க பக்கத்துல யாரு வேண்டும் என்றாலும் இருக்கட்டும். என் பக்கத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, என் பக்கத்துல இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாங்க, இல்ல உங்க பக்கத்திலே இருக்கிற நபர்களை பார்க்காதீங்க, உங்க கூட இருக்கிறவரை நீங்க பாருங்க. உங்களை சுற்றி யார் வேணும்னாலும் இருக்கலாம், உங்களை சுற்றி எத்தனை பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார்ல. இப்பொழுது இந்த உலகம் கடந்து போகிற இந்த சூழ்நிலையில ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியசாலியாய் மாறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க எப்போ கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் என்று நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க தைரியசாலிகளா மாற முடியும். அப்பதான் தைரியசாலிகளா மாற முடியும். இல்லன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியசாலிகளா மாறவே முடியாது. தைரியசாலிகளா மாறவே முடியாது. என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களா, என் கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போறீங்களா, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. தாவீது அவ்வளவு பெரிய கோலியாத்தை அவர்களால ஜெயிக்க முடியாம, தாவீது ஜெயித்ததற்கு வேற எதுவுமே காரணம் இல்ல, என் கூட இருக்கிற பலன் இல்ல. நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம்ப்பா, நீ எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரிய நபரா வேணாலும் இருக்கலாம்ப்பா, உன் சக்தி பெருசா இருக்கலாம், உன் ஈட்டி பெருசா இருக்கலாம், உன் தலைச்சீரா பெருசா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய உயரமான ஆளா இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் என் கூட கர்த்தர் இருக்கிறாருப்பா, என் கூட கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கும் போதே சவால் விட்டு சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள சத்துரு எதை விதைச்சிட்டான் அப்படின்னா, பிசாசு எதை விதைச்சிட்டான் அப்படின்னா, அந்த காரியத்தை விதைச்சிட்டான், பிரச்சனையை ரொம்ப பெருசா காமிச்சு ஆண்டவரை சிறிதாய் காண்பித்து பழகிட்டாங்க. அதனாலதான் நிறைய பேர் பயப்படுறாங்க. இல்ல இல்ல இல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறார். சிங்கத்தை பார்த்து அவன் பயப்படல, கரடிக்கு பயப்படல. காரணம் என்ன அப்படின்னா, யூதருக்கு ராஜசிங்கம் என் கூட இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார், அதனால இந்த சிங்கத்துக்கு பயப்பட மாட்டேன். என் கூட கர்த்தர் இருக்கிறார், அதனால இந்த கரடிக்கு நான் பயப்பட மாட்டேன். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிக்கை செய்யுங்கள், என் கூட கர்த்தர் இருக்கிறதுனால இந்த சூழ்நிலையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். உலகத்துல இருக்கிற நபர்கள் பயப்படலாம், உலகத்துல இருக்கிற மனிதர்கள் பயப்படலாம், ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை எங்க போனாலும் அறிகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார்.